+1 பொது தேர்வு தேவையா? என்ன கேட்டால் தேவையில்லை. எந்த ஒரு தடாலடி மாற்றத்தையும் ஒரு இரவில் நம்ம செய்திடக்கூடாது, செய்ய முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கல்வி சார்ந்து பல விஷயங்கள் கொள்கை ரீதியாக மாற்றுகிற முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அதில் பல விஷயங்கள் சிபிஎஸ்சியை பார்த்து சூடு போட்டுக் கொள்கிற விஷயமாக இருப்பது தான் அவ்வளவு சரியில்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டேட் போர்டில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது, நல்ல சில விஷயங்கள் இருக்குது. இதில் எதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம், எதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத ஆராய்ந்தாலே போதுமானது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள், அதாவது அடுத்தன்னு சொல்கிறது இந்த அகாடமிக் இயர் 10th +1 +2க்கு பொது தேர்வுக்கான கால அட்டவணையை இப்போவே சொல்லிட்டோம். இது ஒரு பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது. அந்த தேதியை இப்போவே தெரிஞ்சுக்கிறதால யார் என்ன செய்ய போகிறாங்க இது மாதிரி பல அறிவிப்புகள். அதில் ஒன்று கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏனோ தெரியவில்லை, நீட் அளவுக்கு இது கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் விமர்சிக்கப்படாமல் போன ஒரு விஷயம்தான் இந்த +1 பொது தேர்வு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தெரிந்தோ தெரியாமலோ இந்த பொது தேர்வுங்கிறத மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுத்துகிற விஷயமாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அது ஒரு இன்னொரு தேர்வாக தான் இருந்திருக்கணும், ஆனால் அப்படி கொண்டு வந்துட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 10th பொது தேர்வுங்கிறதையே ரொம்ப பாவம் கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு அப்பா நடுவில் +1ங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருக்கலாம், திரும்ப +2ல் கடுமையான மன அழுத்தம், இப்படி ஓடிட்டு இருந்ததை இப்போ நடுவில் கொண்டாந்து இந்த +1க்கும் ஒரு பொது தேர்வு வைக்கிறதால தொடர்ந்து 3 வருடங்கள் 10th +1 +2 இந்த மாணவர்களுடைய நிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது பெற்றோர்களோ மற்றவர்களோ என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது நல்லது தான், இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு அவங்க நினச்சிட்டாங்க. பட் மாணவர்கள் மனநிலை, அவர்களுடைய மன அழுத்தம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கோ உடனே மொதல் வருஷம் சம்மர்லேயே பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு பொது தேர்வுனா 9ஆம் வகுப்புக்கு அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருக்காது, அதிலே பாடம் நடத்தப்படும். +2க்கு பொது தேர்வுனா +1 சம்மர் ஹாலிடேஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரே ஒரு விஷயத்தை இந்த அகாடமிக்கெல்லாம் தூக்கி நம்ம தூரமாக வச்சுருவோம். நீங்கள் நம்ம காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் டேஸில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்னு கிடைக்கிற 2 மாதம் எவ்வளோ வேல்யூபிள். காரணம் என்னென்னா, அப்போ அந்த சித்திரை மாதத்தில் தான் திருவிழா நடக்கும். அப்போ திருவிழாவுக்காக நம்ம சொந்தக்காரங்க ஊர்களுக்கு போகிறது, நம்ம மாமா உறவினர் வீடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு பழகுகிற ஒரு புரிதல், ஒரு அந்த 2 months கிணத்துல குதிக்கிறதுலேருந்து, நீச்சல் அடிக்கிறதுலேருந்து, வயலுக்கு சுற்றுறதுலேருந்து, இந்த மாதிரி என்ன வேணாலும் அந்த 2 மாதம்தான் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த அடுத்தடுத்து பண்ணுறது மூலமாக அந்த தருணத்தையே நம்ம தொலைச்சிட்டோம். டோட்டலாக ஒரு தலைமுறைக்கு அப்படிலாம் ஒன்று இருக்காங்கிறதே தெரியாமல் பண்ணிட்டோம். ஒன்று. இன்னொன்று, அடுத்தடுத்த மன அழுத்தம் அவர்களுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் நிறைய மாணவர்களுக்கு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் என்ன? அது வரைக்கும் நடந்த மன அழுத்தம் தான் என்ன காரணத்தாலோ இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்கணும், பலர் போராட்டம் நடத்தியிருக்கணும். பெரும்பாலானோர் இதை நல்லதுன்ற நம்பிக்கையில் விட்டுட்டாங்க. நல்லதுன்னு ஏன் நம்ப வைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கனாக்கா, திரும்ப அந்த நீட்டு தான் உள்ளே வருது. இவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த நீட் பொது தேர்வுக்கு +1 சிலபஸும் இருக்குது, +2 சிலபஸும் இருக்குது. நம்ம ஒரு ஊர் ஸ்கூல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, +1 நடத்தாமல் விட்டுட்டு +1ங்கிற வருஷத்திலே +2 சேர்த்து தொடங்கிடுறாங்க. அதனால் நம்ம +1க்கு முக்கியத்துவத்தை இழந்துட்டோம், அதனால் இனிமேல் இது தேவை அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுவதாக தான் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்கள், இந்த நீட் எழுதுகிற எண்ணிக்கையும் ஐஐடிக்காக ஜேஇ எழுதுகிற எண்ணிக்கையும் என்ன சதவீதம்? ஒரு 2%க்காக 98% நம்ம சிரமப்படுத்துறதா? காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க எதுக்காக சிரமப்படணும்? ஹியூமானிட்டிஸ் எடுத்தவங்க எதுக்காக சிரமப்படணும்? சம்பந்தமே இல்லையே. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு போங்க, ஸ்கூலில் சொல்லுங்கள், +1 நீங்கள் சின்சியராக நடத்த ஆகணும்னு சொல்லுங்கள், சின்சியராக நடத்துறதை கண்காணிங்க. உங்கள் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு இது மூட்டைப்பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துற மாதிரி அந்த ஒரு 2%க்காக மொத்த பேரையும் சிரமப்படுத்துங்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, அரசாங்கம் +1 பொது தேர்வு உண்மையிலேயே சீரியஸானு பார்த்தீங்கன்னா அதுலேயே பெரிய சந்தேகம் வருது. நீங்கள் இந்த +1 டெக்ஸ்ட் புக்ஸ், இந்த வருஷத்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும், நிறைய படங்கள் உள்ளே இருக்கும். திரும்ப +2 புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மல்டி கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும், நிறைய விஷுவல்ஸ் இருக்கும். +1 புக் எடுத்து பாருங்களேன், விஷுவல்ஸே இருக்காது,
மொத்தமாக கருப்பு வெள்ளையில் பிரிண்ட் பண்ணி ஒரு ஃபாண்ட் டிஃப்ரென்சியேஷன், போல்டு கூட டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் ஒரு கடமைக்கு செஞ்ச புக்காக அது இருக்கும். அப்போ நீங்களே கடமைக்கு ஒரு புக்கை உருவாக்கிட்டு மாணவர்களை மட்டும் சிரமப்படுத்தணுன்னாக்க அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம தயாராகிட்டு இதை செய்யலாமே. இன்னும் ஒரு வருடம் போயிட்டு கூட இது உண்மையிலேயே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாணவர்கள்ட்ட கருத்து கேட்கணும், பெற்றோர்கள்ட்ட கருத்து கேட்கணும், ஆசிரியர்கள்ட்ட, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக கருத்து கேட்பு நடத்தி இது எப்படிங்கிற ஒரு பாலிசி டிசிஷனாக நம்ம செஞ்சுருக்க முடியுமே. அது ஏன் இன்னைக்கு சொல்லி இந்த வருஷத்துலேருந்தே வரணுங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. இது என்னை பொறுத்த வரையிலும் இது மாணவர்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கிற ஒரு செயல். இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். +1க்கு பொதுத் தேர்வு தேவையில்லை என்பதே என்னுடைய ஆழமான கருத்து.